டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நம்ம செப்பரேட்டாக டீச் பண்ணி பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனி வட்டி. ஓகேங்களா, தனி வட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் இதில் தனி வட்டி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டிக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேஷன், அதில் 1 இயருக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தனி வட்டி கூட்டு வட்டி உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது 2 இயருக்கு என்ன 3 இயருக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம கூட்டு வட்டியில் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அந்த கூட்டு வட்டி வீடியோ பிளேலிஸ்ட்டில் தனியாக கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதில் 1 இயருக்கு மட்டும் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தனி வட்டி பார்க்கும்போது கொடுக்குறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தனி வட்டி ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கூட்டு வட்டி ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாடல் மட்டும் நம்ம கொடுக்கறது எல்லாமே மாடல்ஸ். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 5 to 6 சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். மேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பயமே தேவையில்லை. ஓகேங்களா, தனி வட்டி அப்படிங்கிறது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு 1000 ரூபா பணம் இருக்குது. இதுக்கு இந்த 1000 ரூபா பணத்துக்கு 10% வட்டி வீதத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது தனி வட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1000 ரூபாயில் 10% அப்படிங்கிறது 100. ஓகேங்களா, 100 ரூபா தான் வந்து 10%. இந்த 10% ரூபா, மொத்த ரூபா 1000 ரூபாயில் 10%ங்கிறது 100 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு, 2வது வருஷத்துக்கு 100 ரூபா, 3வது வருஷத்துக்கு 100 ரூபா, மொத்தம் வந்து சேர்த்திங்க அப்படின்னா 300 ரூபா. அப்போ 1000 ரூபா பணத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா 3 வருஷத்துக்கு 300 ரூபா. இது வந்து தனி வட்டி. அதாவது அந்த வட்டி முதல் வருஷம் உண்டான வட்டி 100 ரூபா, 2வது வருஷத்துக்கு உண்டான வட்டி 100 ரூபா, 3வது வருஷத்துக்கு உண்டான வட்டி 100 ரூபா. இந்த வட்டி மட்டும் 100 ஏறிட்டு இருக்கும். இதுவே கூட்டு வட்டி நம்ம நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தோம், கூட்டு வட்டினா இந்த 100 ரூபா முதல் வருஷம் வருதுன்னா அடுத்த வருஷம் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு வட்டி ஏறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதான் வட்டிக்கு வட்டி போட்டால் அது கூட்டு வட்டி, வட்டியை மட்டும் கால்குலேட் பண்ணால் அது தனி வட்டி. ஓகேங்களா, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது சம்முக்கு போயிடலாம். அசல் ரூபாய் 15,000. ஓகேங்களா, அசல் ரூபாய் 15,000 வந்து இருக்குது. இதோட ஆண்டு சதவீத வட்டி அப்படிங்கிறது 10% கொடுத்துருக்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது டைரெக்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா 15,000ல் 10% அப்படிங்கிறது 1500. ஒரு வருஷத்துக்கான வட்டி 1500, 2 வருஷத்துக்கான வட்டி 2வது வருஷம் 1500, 3வது வருஷம் 1500. இப்படி வட்டி மட்டும் சேரும். சேர்ந்துச்சு அப்படின்னா 4500 வட்டி மட்டும் வரும். மொத்த தொகை அப்படின்னா என்ன, அசல் 15,000 ப்ளஸ் இந்த வட்டி 4500 சேரும் போது மொத்தம் 19,500. இதுதான் வந்து ஆன்சர். ஆனால் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போடணும். ஏன்னா இங்கே டைரெக்டாக ஒரு ஹோல் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு 10%, 5% அப்படின்னு வரும்போது நம்ம டைரெக்டாக எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2%னா கூட எடுத்துடலாம். ஒரு 8, 6ன்னு வரும்போது மனக்கணக்கில் டக்குன்னு வந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணுங்கிறது SI = PNR/100. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். Pங்கிறது பிரின்சிபல். ஓகேங்களா, 15,000 இன்ட்டு டைம், என்னங்கிறது டைம் 3 வருடம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. இந்த சதவீதத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழே 100, அதனால தான் கீழே வந்து 100 கொடுக்குறாங்க. இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இந்த ஒரு 0வையும் இந்த 0வையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1500 × 3 அப்படிங்கிறது 4500. வட்டி மட்டும் என்னங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு 4500. அதே தான் நம்ம இங்கேயே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இது எப்படி வந்தது மனக்கணக்கில் நம்ம எடுத்தோம், அது எப்படி வருதுங்கிறது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த 4500 அசலோட சேர்த்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா 3 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி தரோம் அப்படின்னா அசலோட சேர்த்து தான் நம்ம திருப்பி தரணும். அப்படி தான் கணக்கு வரும். அதுதான் மொத்த தொகை. 15,000ோட இந்த 4500 நம்ம சேர்க்கும் போது மொத்தம் 19,500. இதுதான் வந்து ஆன்சராக வந்து வரும். ஓகேங்களா, அப்போ புரியுதுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். வட்டி மட்டும் கணக்கிட்டுட்டு வருவோம். அந்த வட்டியை சேர்த்து தொகைங்கும் போது அசலோடு சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருவோம்.
ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டால் ஒரே ஃபார்முலா தான் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இந்த பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசல், பிரின்சிபல், என் அப்படிங்கிறது டைம், அதாவது எத்தனை வருடம் அப்படிங்கிறது, ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம். இவ்வளோ தான். இதை வச்சு இதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 3 ஆண்டுகள்னு எடுத்தாச்சு. சப்போஸ் ஒரு 3.5 ஆண்டுகள் இந்த மாதிரி அரை ஆண்டுகள்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சம்மு. ரூபாய் 5000 தொகைக்கான தனி வட்டியினை 2.5 வருடங்களுக்கு, அதாவது 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும் அது, ஓகேங்களா? 2.5 வருஷம் ஆண்டிற்கு 8% வட்டி வீதத்தில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது மாதங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 8 மாதம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. 8 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வருடங்களாக மாற்றுறதுக்கு டிவிஷனில் 12 போடணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. அப்போ 8 மாதங்கள்னு கொடுத்துட்டா டிவிஷனில் 12 வந்து போடணும். இதுவே வந்து ஒரு 115 நாள்னு கொடுத்துருக்காங்க, நாட்களில் கொடுத்துருந்தாங்கன்னா டிவிஷனில் 365 நாட்கள் போடணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இங்கே 2.5 ஆண்டுகள்னே கொடுத்ததுனால இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறோம். 2ங்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 2 × 2 4 + 1 5, அப்போ 5/2 அப்படிங்கிறது மாற்றியாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் டிவிஷனில் 100, ஓகேங்களா? இங்கே பிரின்சிபல் அப்படிங்கிறது 5000 இன்ட்டு டைம் அப்படிங்கிறது 5/2, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தது ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சோம், இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 8, ஃபார்முலாவில் இருக்கிற 100. இந்த சதவீதத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், 100 வந்து கொடுக்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் நம்ம அடிக்கிறோம், இங்கே 4, இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் அடிக்கிறோம் அப்படின்னா 20, இந்த 4ஐயும் இந்த 20ஐயும் நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் 5, 5 × 4 20, இந்த 5ஐயும் இந்த 5000ஐயும் அடிக்கிறோம் அப்படின்னா 1000. எப்படி வேணாலும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏதாவது அடிக்காமல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா வட்டி வீதம் என்ன, 1000 ரூபாய் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூபாய் 2000க்கு 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க அப்படிங்கிறது கொஷினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே 73 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். 73 நாட்களை வருடத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளாக, அப்போ 365. இப்போது இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா இப்படியே பெரிய நம்பராக வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 5 73, 5 × 73 365. அப்போ இங்கே 573 365, ஓகேங்களா? இங்கே மேலே வந்து 1 வந்துடும், ஓகேங்களா? 1/5 வந்துடும். இப்போது 365 டிவிஷனில் 73 இருக்குது அப்படின்னா இங்கே 5 இதையும் அடித்து நம்ம 5ன்னு போட்டுடுறோம். ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு நம்ம 1 வந்து நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் மேலே சின்ன நம்பராக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நம்ம இப்படி எடுத்துக்கலாம், 1/5 வந்துடும். இப்போது PNR/100, PNR டிவிஷனில் 100 அந்த ஃபார்முலா படி 2000 இன்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 73 நாட்கள். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன எடுத்து வச்சுருக்கோம், 1/5 எடுத்துருக்கோமா? 1 டிவிஷனில் 5 இன்ட்டு 10% வட்டி வீதம் அப்படிங்கிறது 10 டிவிஷனில் 100. இந்த 100 இங்கே வந்துடுது. இப்போது இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடுது, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடுது, இந்த 5ம் இந்த 10 நம்ம கேன்சல் பண்ணுறோம், இங்கே 2 வந்துடும். 20 × 1 20 இன்ட்டு 2 40, ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன, வட்டி அப்படிங்கிறது ரூபாய் 40. இதே நம்ம மாதங்களை வச்சு ஒரு சம் வந்து பார்த்துருவோம். மாதங்கள் 5 மாதங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 2000 ரூபாய்க்கு 12% வட்டி வீதம் 5 மாதங்கள். 5 மாதங்கள்னால் 5 டிவிஷனில் 12 வந்து வரும், ஓகேங்களா? இப்போ 2000 பி இன்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 டிவிஷனில் 12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 12 டிவிஷனில் 100. இந்த 2 0வுக்கும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். இந்த 12ம்
இந்த 12ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 5 × 20 அப்படிங்கிறது 100. வட்டி அப்படிங்கிறது ரூபாய் 100. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் மாதங்கள் இந்த நாட்கள் இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளுறது மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அடுத்த சம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 800 ஆனது 3 வருடத்தில் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 920 மாறுது. அதே தொகையில் வட்டி வீதத்தை 3% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே தொகையில் வட்டி வீதத்தை 3% அதிகரித்தால் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற அசல் என்ன கொடுத்துருக்குறாங்க? ரூபாய் 800 எடுத்துருக்குறாங்கல்ல. இந்த அமௌண்ட்டில் மேற்கொண்டு 3% வட்டி வீதத்தை அதிகரித்தா கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் டோட்டல் தொகை என்ன அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல 800 ரூபாய் அசல் கொடுத்துருக்குறாங்க, 3 வருடம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி வீதம் 920 மாறி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே என்ன வட்டி வீதத்தில் கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதோட இந்த வட்டி வீதத்தை ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது 920. அதில் இங்கே கொடுத்துருக்கிற அசலை நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்குது. அப்போ வட்டி வீதம் அப்படிங்கிறது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 120. அதாவது வட்டிங்கிறது 120, பிரின்சிபல் அப்படிங்கிறது 800, வருடம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருடம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. அப்போது SI = PNR டிவிஷனில் 100ங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு வரோம். ஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனாக மாறும். ஸோ அதனால் ஆரை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மற்றதை இந்த பக்கம் நம்ம கொண்டு போகும்போது என்னாகும்? இங்கே டிவிஷனில் இருக்கிறதெல்லாம் மேலே போய்டும், மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கீழே வந்துடும். அப்போ எப்படி வரும்? SI × 100 டிவிஷனில் P × Nன்னு வரும். ஓகேங்களா? இப்போ R கண்டுபிடிக்கிறதுக்கு R = இன்ட்ரெஸ்ட் என்ன 120 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணி 120 × 100 டிவிஷனில் பிரின்சிபல் வந்து 800 × டைம் வந்து பார்த்திங்கன்னா 3. இப்படி நமக்கு கிடச்சிருது. இந்த ஜீரோவுக்கும் கேன்சல், அப்புறம் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல். இப்படி நம்ம கேன்சல் பண்ணிட்டா பெரிய நம்பராக இருக்கிறத நம்ம சின்ன நம்பராக மாற்றிடுறோம். ஓகேங்களா? இந்த 8ஐயும் 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 4 வரும். இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 வரும். இந்த 3ஐயும் இந்த 6ஐயும் அடித்தோம்னா இங்கே 2 வரும். அகைன் இதை 2ஆல் அடிக்கிறோம், இதை 2ஆல் அடித்தா 1. ஓகேங்களா? இதையும் இந்த 10ஐயும் அடித்தோம் அப்படின்னா 5. அப்போது 1 × 5 அப்படிங்கிறது 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே என்ன இருந்திருக்கு? 5% இருந்திருக்கு. இந்த 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏற்கனவே கொடுத்த அசலோட 3% கூட்டிக்க சொல்கிறாங்க. அப்போது ப்ளஸ் 3% வட்டி வீதத்தை சேர்த்தோம் அப்படின்னா இங்கே 8% வட்டி வீதம் ஆகிடும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் பிரின்சிபல், அதே பிரின்சிபல் 800 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதே 3 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ புதுசாக எடுத்துக்கிட்ட 8% டிவிஷனில் 100. இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். அதுக்காக இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 8 8s are 64. 64 × 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192. இப்போ இதுதான் ஆன்சர். நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க? மொத்த தொகை என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது புதுசாக கிடச்ச வட்டி வீதத்தோட சேர்த்து அந்த அசலையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். கூட்டும் போது நமக்கு என்னென்னா 992 அப்படிங்கிறது வரும். இந்த 902 ரூபாய் அப்படிங்கிறது தான் வந்துட்டு புதுசாக
நம்ம 3% வட்டி வீதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர் இதுதான் வந்து ஆன்சர். இது கொஞ்சம் வித்தியாசமான சம். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. குமரன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்ணன் என்பவருக்கு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு கடனாக அளித்தார். வட்டி வீதத்தை குமரன் 10%, 12.5%, அதாவது 12.5, ஓகேங்களா, 12.5% உயர்த்தியதால் கண்ணன் ரூபாய் 1250 கூடுதல் வட்டியாக ஒரு ஆண்டுக்கு செலுத்தினார் எனில் குமரன் அளித்த கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது அசல் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எவ்வளோ அசல் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோ அசல் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணல, எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கும் மென்ஷன் பண்ணல. ஒரே ஒரு இது என்ன இருக்குன்னா 10% அவர் வந்து வட்டி வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, 12.5% வட்டியாக மாற்றிட்டார். இந்த 12% வட்டியாக மாற்றினதுனால இவர் கூடுதலாக என்ன பண்ணியிருக்கணும், 1250 ரூபா அப்படிங்கிறது கூடுதலாக அவர் வந்து வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஓகேங்களா, 10% வட்டி எவ்வளோ கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. இவர் 12.5% வந்து வட்டியை உயர்த்தினதுனால இந்த 10%க்கு ஒரு வட்டி கொடுத்துருப்பார்ல, அதோட சேர்த்து ப்ளஸ் சேர்த்து இந்த 12% ஆக்குனதுனால 1250 ரூபா கூடுதலாக கொடுக்குறாரு. இது மட்டும்தான் நமக்கு கையில் இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, 10% எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் 12% மாற்றினதுக்கப்புறம் 1250 அப்படிங்கிறது கூடுதலாக போயிருக்கு. அப்போது இந்த 10%க்கும் இந்த 12%க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5% வித்தியாசம். இது என்ன 2.5% வித்தியாசம் அப்படிங்கிறது சொல்கிறேன் அப்படின்னு புரியல அப்படின்னா 10லேருந்து 12 ஆகிறதுக்கு 10 இருக்குது, அது 12 நம்ம ஆக்கணும் அப்படின்னா ஒரு 2.5 சேர்த்தா 12. அப்போ 2% வட்டி அப்படிங்கிறது 1250 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த 10% வட்டி தானே, அதோட சேர்த்து தானே வந்து 2.5% சேர்த்ததுனால 1250 ரூபா கூடுதலாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2% மட்டும் 1250 நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 10% எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. 12% மாற்றினதுக்கப்புறம் 1250 கொடுத்துருக்கிறாரு. அப்போ 10க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது 2.5%. 2% வட்டியை ஏற்றிருக்கிறாரு. அந்த 2% ஏற்றினதுனால 1250 கூடுதலாக வந்திருக்கு. ஓகே, இப்போ 2% 2.5% அப்படிங்கிறது 1250னா 10% எவ்வளவா இருக்கும்? 10% அப்படிங்கிறது 2 × 4 2 ரூபா 50 காசு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 2 ரூபா 50 காசு, 2 2 ரூபா 50 காசு 5 ரூபாயா, 4 2 ரூபா 50 காசு 10 ரூபாயா. அப்போ 2 × 4 அப்படிங்கிறது 10ன்னு வந்துருச்சா. அப்போ 1250 × 4 அப்படிங்கிறது 5000 வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ குமரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, முதல்ல இந்த 5000 ரூபா தான் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு காலங்காலமாக. அவர் 12% ஆக்குனதுனால இந்த 1250 ரூபா சேர்த்து 6250 ரூபா வந்து வட்டியை வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 10% வட்டி அப்படின்னு நம்ம 5000 சொல்கிறோம் அப்படின்னா அசல் ஒரு தொகை இருக்குல்ல, அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாதுல்ல, அசல் தொகை எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஒரு தொகை இருக்குது, இப்போ ஒரு 100 ரூபா அசல் இருக்குது அப்படின்னா அதில் 10% அப்படின்னு சொல்கிறது 10 ரூபா. 1000 ரூபா அசல் இருக்குன்னா அதில் 10% அப்படிங்கிறது 100 ரூபா. ஓகேங்களா, இப்போ 10% அப்படிங்கிறது 5000 ரூபா வட்டியாக மட்டும் தரானா அசல் வந்து பார்த்தீங்கன்னா 50000. புரியுதுங்களா? அப்போ 50000 தான் வந்து இதான் நம்ம சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா, 50,000 தான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அசல் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் அசலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அதாவது 12% மைனஸ் 10 அதை எடுத்துட்டோம்னா 2.5 2.5% அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதாவது 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 2 4 + 1 5 5/2. ஸோ பிரின்சிபலுங்கிற இடத்துல எக்ஸ் எடுத்துக்கணும்,
டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5/2ன்னு எடுத்துக்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து போதும். ஏன்னா நம்ம அசல் தான் கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், PNR டிவிஷனில் 100 அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 500க்கு 4 ஆண்டுகளுக்கு 6.25% வட்டி வீதத்தில் கிடைத்த தனிவட்டியானது ரூபாய் 400க்கு எத்தனை ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஷினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தனியாக வந்து 6.25% வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5% வட்டி வீதத்துக்கு தனியாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நெசசரி வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சம்மை வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் PNR டிவிஷனில் 100 இது வந்து 1 நம்ம எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு PNR டிவிஷனில் 100 இதை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். இதில் கிடைக்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கிற டீட்டெயிலை இதில் நம்ம வந்து எழுதிடலாம். ஓகேங்களா. அசல் வந்து 500 இன்ட்டு டைம் பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள். ஓகேங்களா. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே 6.25% இருக்குது. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறது ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 6 4 24 + 1 25/4 வரும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன இங்கே எழுதுவோம்னா 25 டிவிஷனில் 4 ஹோல் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இந்த PNR டிவிஷன் 100ல் ரெண்டாவது அதாவது SI2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிரின்சிபல் அப்படிங்கிறது 400 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில், அந்த 400 இன்ட்டு 5% இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5%. இந்த டைம்ங்கிறது நமக்கு தெரியாது, அப்போ N2 அப்படிங்கிறது வச்சுக்கிறோம். ஓகேங்க. இது எல்லாமே 2, இது எல்லாமே 1. இங்கே P1, இங்கே P1 PN1 R1, இங்கே வந்து P2 N2 R2 N2 நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இந்த சதவீதத்தை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம 100 கொடுக்குறோம். அது ஃபார்முலாலேயே இருக்கும். டிவிஷனில் வந்து 100. இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 500 இன்ட்டு 4 இன்ட்டு 25 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 100 இந்த பக்கம் வந்துடும். அது ஏன் வருது அப்படின்னா N2 மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ இங்கே டிவிஷனில் இருக்கிற 100 இந்த பக்கம் வந்துடும். ஹோல் டிவைடட் பை இங்கே உள்ள 100 இன்ட்டு அங்கே மேலே இருக்கிற 400 இன்ட்டு 5 அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 4. ஓகேங்களா. இப்போ ஈக்குவல் டு N2 நம்ம இங்கே எழுதிடுறோம். இதாவது நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100ம் இந்த 100ம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுது. இந்த 5ஐயும் இந்த 500ஐயும் நம்ம அடித்தோம் அப்படின்னா இங்கே 100 வரும். ஓகேங்களா. இந்த 4ஐயும் இந்த 400ஐயும் அடித்தோம் அப்படின்னா இங்கே 100 வரும். அகைன் இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடுது. பாக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25 டிவிஷனில் 4 வந்து வருது. இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கிறத வந்து நம்ம சதவீதத்தில் கரெக்டாக நம்ம வரணும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும். அப்போ 6/1/4. அப்போ என்னது, அசல் 500 ரூபா, 500 ரூபா அசலுக்கு 6.25% கிடைத்த வட்டியானது 400 ரூபாய் அசலுக்கு 5% வட்டி வீதத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 வருஷத்தில். ஓகேங்களா. இங்கே 6.25 ஆண்டு, 6.25 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு. ஓகேங்களா. டைம் என்ன, 6.25 வருஷம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகிறது அப்படின்னா வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்படின்னா இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது, பணம் வந்து நம்மகிட்ட 100 ரூபா இருக்குது. ஸோ அது வந்து 200 ரூபாய் ஆகணும். ஓகேங்களா, 100 ரூபா பணம் இருக்குது, அது 200 ரூபாய் ஆகணும். இதுதான் வந்து ரெட்டிப்பு. அது வந்து 10 வருஷம் எடுத்துக்குது. ஓகேங்களா, 100 ரூபாங்கிறது 200 ரூபா ஆகுது. இது மாதிரி ஆகிறதுக்கு 10 ஆண்டுகள் எடுத்துக்குது. அப்போது இந்த 100 ரூபா அப்படிங்கிறது முதல் வருஷம் 0வா இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து வாங்குகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து எதுவுமே இருக்காது. ஒரு வருஷம் முடிவில் இந்த 100 ரூபா ஆனது என்ன ஆகணும், 10 ரூபா அதில் சேர்க்கணும். சேர்த்தாதான் 10 வருஷமாக நம்ம 10 10 10 10 10 நம்ம சேர்த்தாதான் நம்ம என்ன ஆகும், 200 ரூபாயாக மாறும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு 100 ரூபாங்கிறது 200 ரூபாயாக மாறுறதுக்கு 10 வருஷங்கிறதுனால வருஷத்துக்கு 10 ரூபாயா சேர்ந்தால் தான் வந்து 200 ரூபாயாக மாறும். வருஷத்துக்கு 10 ரூபான்னு நம்ம கரெக்டாக வருஷத்துக்கு 10 ரூபா நமக்கு கிடைக்குதுன்னா இந்த 100ல் 10 ரூபாங்கிறது 10%. ஓகேங்களா, அப்போ ஒரு தொகை என்ன வேணாலும் தொகை இருக்கலாம். 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாயாக மாறலாம், 10,000 ரூபாங்கிறது 20,000 மாறலாம், 1 லட்ச ரூபாங்கிறது 10 லட்ச ரூபாயாக மாறலாம். அப்படிங்கிறது 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாயாக மாறலாம், 1 லட்ச ரூபாங்கிறது 2 லட்ச ரூபாயாக மாறலாம், 10,000ங்கிறது 20,000 மாறலாம். அந்த மாதிரி ஒரு தொகையானது 10 வருஷத்தில் ரெட்டிப்பாகுது அப்படின்னா 10 10 10 10% 10 வருஷத்துக்கு சேர்ந்தால் தான் ரெட்டிப்பாகும். ஓகேங்களா, 10 வருஷங்கிறதுனால எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த ரெட்டிப்பு ஆகிற அமௌண்ட்டை நம்ம பிரித்து போட்டோம் அப்படின்னா என்ன வருதோ அதான் ஆன்சரு. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த 100 ரூபாங்கிறது 200 ரூபாயாக மாறுறதுக்கு 10 வருஷம் ஆகுது அப்படின்னா வருஷம் 10 ரூபா. ஓகேங்களா, வருஷம் 10 10 ரூபாயை சேர்த்தா 10 வருஷத்தில் ஒரு 100 ரூபா சேர்ந்துடும். கையில் இருக்கிற ஏற்கனவே ஒரு 100 ரூபா சேர்த்து 200 ரூபா. அப்போ 10% வட்டி வீதத்தில் மாறும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவே தேவையில்லை. இந்த மாதிரியான சம்லாம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும் அப்படின்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது அசல், காலம் டைம் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் வந்து கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் என்ன நமக்கு தெரியாது. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல் வந்து 2ஆக மாறுது. அப்போ 2p அப்படின்னு எடுத்துக்கலாம் அமௌண்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு a மைனஸ் p. அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து அந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் SI ஈக்குவல் டு a மைனஸ் p ஈக்குவல் டு இந்த ஏங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 2pன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 2p மைனஸ் p ஈக்குவல் டு p. இதை மட்டும் வச்சுக்குவோம். இங்கே PNR டிவிஷனில் 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது SI. ஓகேங்களா, இதுக்கு பதில் நம்ம இங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, SI ஈக்குவல் டு p நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ PNR டிவிஷனில் 100 ஈக்குவல் டு p. ஸோ இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம அந்த பக்கம் மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னா p இன்ட்டு 100, டிவிஷனில் இருக்கிற 100 இந்த பக்கம் போயிடும். டிவிஷனில் p இன்ட்டு 10, என்னங்கிறது என்ன, 10 வருஷம். ஓகேங்களா, இப்படி வந்துடும். ஸோ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகுது. இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் அடித்தோம்னா 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10%. அதுக்கு நம்ம இப்படி எடுத்தாலும் ஒன்று தான், இப்படி சுற்றி எடுத்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூபாய் 1000 தொகையினை 3 நபர்களுக்கு ஓராண்டுக்கு 5%, 6%, 8% வீதத்தில் பகிர்ந்து அளித்தால், ஒரு ₹1000 ரூபாயை வந்து ஒருத்தவங்கள்ட்ட 5% வட்டிக்கு, இன்னொருத்தவங்கள்ட்ட 6%, இன்னொருத்தவங்கள்ட்ட 8% வட்டிக்கு விட்டால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகையானதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து 1000ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 5% அப்படிங்கிறது என்ன, 1000ல் உங்களுக்கு 50 ரூபா ப்ளஸ் 6%ங்கிறது 60 ரூபா ப்ளஸ் 8% அப்படிங்கிறது 80 ரூபா. உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா 1000 ரூபாயில் 10% அப்படிங்கிறது 100. ஓகேங்களா, 5% அப்படிங்கிறது 50, 5% 50, 6% 60, 8% 80, இப்படி தான் வரும். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது தான் ஆன்சர்.
எனக்கு வந்து ஃபார்முலா வச்சு தான் எனக்கு வேணும், இது மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் பண்ண வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிஎன்ஆர் டிவிஷனில் 100 இது 3 டைம் நம்ம எழுதணும். ஓகேங்களா? பிரின்சிபல் அப்படிங்கிறது 1000 இன்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 டிவிஷனில் 100 ப்ளஸ் அதே மாதிரி 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 6 டிவிஷனில் 100 மறுபடியும் ப்ளஸ் 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 8 டிவிஷனில் 100 இப்படி நீங்கள் எழுதிக்கணும். இப்படி எடுக்கும்போது இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். 10 இன்ட்டு 5 50 ப்ளஸ் இந்த 2 0 இந்த 10 இன்ட்டு 6 60 ப்ளஸ் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 10 இன்ட்டு 8 அப்படிங்கிறது 80 190. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான சம். ரூபாய் 1000 ஆனது 5% வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டியானது அசலோடு சேர்க்கப்படுகிறது எனில் அந்த தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 2000 மாறும்? அப்போ 1000 அப்படிங்கிறது 2000 மாறணும். அதுக்கு 5% வட்டியில் முதலீடு செய்யப்படுது. இப்போ 1000 ரூபாயில் 5% அப்படிங்கிறதுனா நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. 1000 ரூபாயில் 5% அப்படிங்கிறதுனா 50. 10 வருஷத்துக்கு ஒரு முறை வட்டியானது அசலோடு சேருது. அப்போ 10 வருஷத்தில் வந்து வட்டியானது அசலோடு சேருதுன்னா 10 வருஷம் இன்ட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா கிடைக்குதுன்னா 10 வருஷத்தில் வந்து 500 ரூபா கிடைக்கும். 10 வருஷத்தில் கிடைச்ச இந்த வட்டியை வந்து அசலோடு சேர்க்குறோம். அப்போ 1500 ரூபா கிடைச்சிருது. புரியுதுங்களா? ஸோ அப்போ 1500 ரூபா கிடச்சிருது. அது 2000 ஆகணும்ல, 2000 தானே வரணும். இந்த 2000ல் இந்த 1500 வந்து போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 500 இருக்குது. ஓகேங்களா? இந்த 500 ரூபா சேர்க்கணும். இந்த 500 மட்டும் எத்தனை வருஷத்தில் வந்து சேர்த்தா போதும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? அதுக்கு ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் டிவிஷனில் 100 அதே ஃபார்முலா ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய வட்டி என்ன வேணுமோ அந்த வட்டி எழுதிக்கிட்டு பிரின்சிபல் அப்படிங்கிறது 1500. ஏன்னா 10 வருஷத்துக்கு அசலோட சேர்த்துட்றாங்க, அதனால் இது அசலாக எடுத்துக்கிறோம். 1500 இன்ட்டு டைம் என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியாது இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5% டிவிஷனில் 100 ஈக்குவல் டு 500. ஓகேங்களா? இப்போ இது நமக்கு தேவை, எண் மட்டும்தானே உங்களுக்கு தேவை. ஸோ அப்போ இதில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா எண்ணு, இந்த எண்ணை மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே எழுதுகிறேன். எண்ணை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு இந்த 500 அப்படியே வச்சுக்கிறோம். பாக்கி மேலே இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே அப்படியே வந்து மாறிடும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னா n இன்ட்டு 100 இங்கே கீழே இருக்கிற 100 டிவிஷனில் இங்கே வந்து 1500 ஒன்று இருக்குது. அப்போது 1500 இன்ட்டு 5ன்னு வரும். இந்த 2 0வையும் இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 15 வந்து 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 வரும். இங்கே 100 வந்து 5ஆல் அடித்தோம்னா 20 வரும். அப்போ என்ன வரும்னா 20 டிவிஷனில் 3 அப்படிங்கிறது வரும். இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் நம்ம மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். 6/2/3 வந்து வரும். ஓகேங்களா? மொத்தமாக வந்து 6/2/3. இந்த 6/2/3 இந்த வருஷத்தில் என்ன வருது? இந்த 500 ரூபா மட்டும்தான் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த 500 ரூபா ஆகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த 6.25 வருஷம் 6/2/3 இயர்ஸ் வந்து ஆகுது. ஆனால் கொஷின் என்ன? இந்த 1000 அப்படிங்கிறது 2000 மாறுறதுக்கு மொதல் 10 வருஷத்துக்கு 1500 மாறி இருக்கு. அப்போ அந்த வருஷத்தையும் இதில் சேர்த்துக்கணும். அப்போ முதல்ல நம்ம 10 வருஷத்தை தான் எடுத்து தான் 1500 மாற்றிருக்கோம். அப்போது 1500 அப்படி 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 10 ப்ளஸ் இந்த 6/2/3 இதை நம்ம சேர்க்கணும்னா 16/2/3 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 16/2/3 தான் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சம்ஸு இந்த மாடலில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாடலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், என்ன மாதிரியான கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும்.
ஓகேங்களா?